ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் ஆக்ஷன் 2025 முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நிறைய வீடியோஸ் அதை பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா. அதுல நம்மளோட பி-டாக் சார் இருக்காருல்ல, அவரு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கான ஒரு பிளேயிங் 12 வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருக்காரு. ஸோ அவரோட ரெக்கமெண்டட் பிளேயிங் 12 எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பேசலாம். அண்ட் அவரோட சேனல்ல, அஸ்வினோட சேனல்ல, அண்ட் அவர் எங்கெல்லாம் போயிட்டு இன்டர்வியூன்னு உட்கார்றாரோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளேயிங் 12 தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்லி வந்து டெவான் கான்வே. ஆப்வியஸா வந்து சூப்பரான ஒரு பிளேயர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு நல்ல ஸ்பின் ஹிட்டர், அட் த சேம் டைம் நல்லாவே சென்னை சூப்பர் கிங்ஸுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 2023ல பண்ணிட்டு போயிருக்காரு. ரீசன்ட் டைம்ஸ்ல ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இல்ல, பட் ஸ்டில் அவர் வந்து ஒரு வேற லெவலான பிளேயர். அவரை கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்திருக்கிறது எதுக்கு அப்படின்னா ஓபன் பண்ண வைக்கிறதுக்கு தான். கூட கேப்டன் ருத்ராஜ் ஜெய்க்வாட் ரீசன்ட் டைம்ஸ்ல பெருசா ஃபார்ம் இல்லன்னு நம்ம எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தப்போ சையத் முஸ்தகலில ரொம்ப நல்லா ஆடி இருக்காரு. ஆப்வியஸ்லி அவரும் வந்து இந்த இந்தியன் டீமோட ஹங்கிரியில இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப நல்லா ஆடியும் அவருக்கான பிளேஸ் வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ திருப்பி அந்த பிளேஸை பிடிக்கணும். அவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த ஓப்பனரா இல்ல அந்த நம்பர் 3 பொசிஷன்லயாவது போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமா போராடிட்டு இருக்காரு. எஸ், ஆப்வியஸ்லி சையத் முஸ்தகலில அந்த ஒரு 97 98 அடிச்சார். அதுக்கப்புறம் பெருசா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடியல. பட் ஹோப்ஃபுல்லி அவர் வந்து திருப்பி வருவாரு. ஐபிஎல் அவருக்கு ஒரு பெரிய கம்பேக்கா இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். நம்பர் 3ல வந்து பாத்தீங்கன்னா ராகுல் திரிபாதிய நம்ம பி-டாக் சார் சொல்லியிருக்காரு. ராகுல் திரிபாதி ஆக்சுவலி ஒரு சூப்பரான பிளேயருங்க. ஆனா அவருக்கு வந்து கரெக்டான பிளேஸ் கிடைக்காம தான் இவ்வளவு நாள் வந்து அல்லாடிட்டு இருந்தாரு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப சிஎஸ்கேல வந்து செட் ஆயிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே மாதிரி டீம் வந்து அவருக்கு ரொம்ப சூட் ஆகும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த கல்ச்சரா இருக்கட்டும், அண்ட் இந்த மாதிரி பிளேயர்ஸ் நிறைய உருவாக்கி இருக்காங்க. லைக் ஒரு ராபின் உத்தப்பா, அம்பத்தி ராயுடு மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போகலாம். ஸோ ராகுல் திரிபாதி அது மாதிரி தான் ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் ஸ்பின்னரையும் ஒரே மாதிரி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அவர்கிட்ட ஒரு நல்ல டீசென்டான ஸ்ட்ரைக் ரேட்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஒரு ப்ரூவன் கமாடிட்டி தான் ஐபிஎல் அப்படின்னு நான் சொல்லுவேன். அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி சிஎஸ்கேயோட கல்ச்சர் பயங்கரமா சூட் ஆகுறதுனாலேயே இவர் வந்து சக்சஸ்ஃபுல்லா மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ரீசன்ட் டைம்ஸ்ல அவர் இந்தியால ஆடினாரு. ஆப்வியஸ்லி அவர் ஒரு கண்டினியூஸா இருப்பாருன்னு நான் யோசிச்சேன். பட் ஆனால் மறுபடியும் போர் ஃபார்ம்னால இந்தியன் டீம்லயுமே இடம் இல்லாம போயிருச்சு. மறுபடியும் அதை நோக்கி போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நாலாவதா சிவம் டூபே பத்தி என்னங்க சொல்லணும். ரீசன்ட் டைம்ஸ்ல அவரோட ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து பயங்கரமா ஆடி இருக்காரு. அண்ட் இந்தியன் டீம்லயும் கண்டினியூவா இருந்துகிட்டு இருக்காரு T20 சைடு. அண்ட் ஆப்வியஸ்லி சிஎஸ்கேக்கு ரொம்ப வருஷமா நல்லா பண்ண ஒரு பிளேயர் மாதிரி அவர் ஆயிட்டாரு. அண்ட் ஒரு பயங்கரமான ஸ்பின் ஹிட்டர். ரீசன்ட் டைம்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸை நல்லா ஆடக்கூடிய இதை வளர்த்திருக்காரு. T20 வேர்ல்டு கப் அவருக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸ்லி சிவம் டூபே அவங்க ரீடைன் பண்ணதே வந்து அந்த நம்பர் 4ல இறங்கி அடிச்சு தும்சம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ சிஎஸ்கேல இருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு ஹிட்டர் அப்படின்னாலே சிவம் டூபே தான். அதுக்கு அடுத்தபடி 5ஆவதா தீபக் கூடாவை வந்து சார் சொல்லியிருக்காங்க. எஸ், தீபக் கூடா வந்து ஆக்சுவலி வந்து ஒரு நல்ல பிளேயர். என்ன மேட்ரு அப்படின்னா அவர் வந்து திடீர்னு நல்லா ஆடுவாரு, திடீர்னு மோசமா ஆடுவாரு அப்படிங்கிற மாதிரி தான். ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு பவுலிங் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அவரோட ஆக்ஷன்ல ஏதோ இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. பேட்டரா அவர் வந்து லாஸ்ட் ஒரு 1.5 சீசன் நல்லா விளையாடல. அதுக்கு முன்னாடி நல்லா ஆனாரு. இந்தியாக்காக வந்து T20 சைடில் அயர்லாண்டுக்கு அகேன்ஸ்டா ஒரு செஞ்சுரி வேற அடிச்சாரு. அதையும் நம்ம மறக்க கூடாது. ஸோ ஹோப்ஃபுல்லி நல்லா ஆனாரு அப்படின்னா ஓகே. பட் 5th பொசிஷன்ல தீபக் கூட இறங்கி எந்த அளவுக்கு மேக்ஸிமைஸ் பண்ணுவாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் பி-டாக் சார் அதை வந்து சஜஸ்ட் பண்றாரு. நம்பர் 6 சாம் கரன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு ஃபாரின் ஆப்ஷனா கண்டிப்பா டீமுக்குள்ள இருப்பாரு. சாம் கரன் வந்து சிஎஸ்கேக்காக நல்லா பண்ணியிருக்காரு. சிஎஸ்கேல இருந்த வரைக்கும் அவருக்கு ஐபிஎல்ல ரொம்ப சக்சஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எஸ், அவரை திருப்பி எடுத்துட்டு வந்தது மறுபடியும் அந்த கோரை பில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். சின்ன பையன், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், ஒரு ஃப்ளோட்டரா இருப்பாரு. பேட்டிங்ல மேலே இறக்கியுள்ளா கீழே இறக்கியுள்ளா. ஸோ ஒரு ஃபினிஷரா அந்த டீமுக்கு இங்கேருந்தே ஆரம்பிப்பாரு அப்படின்னு நான் யோசிக்கிறேன். நம்பர் 7ல ரவீந்திர ஜடேஜா பொறுத்த வரைக்கும் எஸ், அவர் ஒரு ப்ரூவன் ஆல்ரவுண்டர். ஐபிஎல்ல நிறைய நல்லா பண்ணியிருக்காரு. சிஎஸ்கேக்காக கப்படிச்சு கொடுத்திருக்காரு. டேர்னிங் ட்ராக் கிடைச்சிச்சு அப்படின்னா சும்மா பூந்து விளையாண்டுருவாரு. அவர்ல நோ பிரெய்னர் எடுக்கவே முடியாது. அந்த பொசிஷன்ல இறங்கி அவரால் முடிஞ்சதை அடிப்பாரு. எஸ், இன்கேஸ் மாட்டிக்கிச்சு அப்படின்னா கழட்டி கையில கொடுத்துருவாரு. இல்ல அப்படின்னா ஃபெயில் ஆயிடுவாரு. இதுதான் அவரோட இது. பாப்போம் இந்த வாட்டி பேட்டிங்ல எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிட்டு வர போறாரு அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்தபடியே எம்எஸ் தோனி. லாஸ்ட் சீசனே எம்எஸ் வந்து விளையாண்டதை நம்ம பார்த்தோம். வேற மாதிரி இருந்துச்சு அவரோட கேம் ஆப்வியஸ்லி. ஸோ இந்த வருஷம் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு அடுத்தபடியா ரவிச்சந்திரன் அஸ்வின். எஸ், பல வருடங்களுக்கு அப்புறம் திருப்பி சிஎஸ்கேக்குள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆப்வியஸ்லி அவர் ஆடுவாரு. சேப்பாக் மட்டும் இல்ல, எல்லா கிரவுண்ட்லயுமே அவர் ஆடுவாரு. அவரோட ஸ்பின் கண்டிப்பா சிஎஸ்கேக்கு தேவை. இஸ் ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் அவரோட கெரியரை வந்து சிஎஸ்கேல முடிச்சிருவாரு அப்படின்னு நினைக்கிறேன் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனாலேயே எனக்கு தெரிஞ்ச ஒரு மெமரபிளான 3 சீசனா வரப்போற 3 சீசன் அவருக்கு அமையும். அதுக்கு அடுத்தபடியா நூர் அகமதை சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. எஸ், நூர் அகமது வந்து ஒரு நல்ல பிளேயருங்க. எஸ், ஆப்வியஸ்லி அதுல மாற்றுக்கிறதே இல்ல. சின்ன பையனாவே இருக்காரு. எஸ், அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு சிஎஸ்கேல வச்சு க்ரூம் பண்ணலாம். ஒரு சூப்பரான வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ்
கான்டாக்ட் ஸ்பின் போடக்கூடிய ஒரு பிளேயர். அண்ட் எப்படி சொல்றது, ஒரு ரஷீத் கான் வந்து லெஃப்ட்ல பவுலிங் போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நூர் அகமது அப்படியே ரெஃப்ளெக்ட் பண்ணுவாரு. எஸ், எனக்கு தெரிஞ்சு சேப்பாக்கு சூப்பரா இருக்கும். அண்ட் ஆல்ரெடி அவங்க வந்து டிஎஸ்கேல ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபிளமிங்கோடங்கிறதுனால, அந்த ரேப்போ நல்லா இருக்குங்கிறதுனால நூர் அகமது இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தபடியா கலீல் அகமது தான் வந்து ஃபாஸ்ட் பவுலிங்கை ஸ்டார்ட் பண்ணி வைக்க போறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மள்ட்ட இப்போ தீபக் சகர் இல்லை அப்படிங்கிறதுனால பவர் பிளேல போடக்கூடிய ஆள் தேவை. கலீல் அகமது ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், அவரால் நல்லா ஸ்விங் பண்ண முடியும், நல்லா கட்டர்ஸ் போடுவார். யாக்கர்ஸ் லாஸ்ட் டைம் நல்லா டெலிவர் பண்ணாரு. ஆப்வியஸ்லி அவர் தான் விக்கெட் டேக்கிங் இதுலையுமே ஹையா இருந்தாருன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் சீசன். ஐபிஎல் லெவலில் நல்ல ஒரு சக்ஸஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்தியன் டீமையும் கூடயே டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஆப்வியஸ்லி கலீல் அகமது ஒரு நல்ல பிக்கா இருக்கணும். ஏன்னா அவர் ஒர்க் அவுட் ஆனாதான் அந்த ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டே ஒர்க் அவுட் ஆகும். இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கஷ்டமாயிரும். ஏன்னா பவர் பிளேல ஓவர் போடவே ஆள் இல்லைங்கிற மாதிரி இருக்கு. சாம் கரனும் கலீல் அகமது தான் மாத்தி மாத்தி போட போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதுக்கு அடுத்தபடியா நம்பர் 12 வந்து மதிசா பத்ரானா. அவர் அதான் இம்பாக்ட் பிளேயர் அண்ட் அட் த சேம் டைம் பவுலிங் போடுறப்ப உள்ள வந்துருவாரு. ரொம்ப சூப்பரா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடி கொடுத்துருக்காரு. பட் அவர்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன இஷ்யூ அந்த இன்ஜுரி ப்ரோன் அப்படிங்கிற ஒரு மேட்டர் தான். ஏன்னா அவருக்கு ரொம்ப இன்ஜுரிஸ் ஆகுது. ஸோ கண்டினியூவா இன்ஜுரினால வந்து அவர் தவிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த வயசுலேயே நிறைய சர்ஜரிஸும் பண்றாங்க. ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு இன்ஜுரி அப்படிங்கிறது வந்து ஒரு தலைவலி பிடிச்ச வேலைங்க. அது கரெக்டாக பார்த்துக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். பட் அவர் வந்து ஃபிட்டாக தான் வருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் ஃபிட்டாக தான் இருக்காரு. பாப்பம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பீடாக் சாகரோட ரெக்கமெண்டட் பிளேயிங் 12 என்ன அப்படின்னா டெவான் கான்வே, ருத்ராஜ் கெய்க்வாட், ராகுல் திரிபாதி, சிவம் டூபே, தீபக் ஹூடா, சாம் கரன், ரவீந்திர ஜடேஜா, MS தோனி, ரவிச்சந்திரன் அஸ்வின், நூர் அகமது, கலீல் அகமது, மதிசா பத்ரானா. மேபி இதில் உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட் வந்து உங்களை சந்திக்கிறேன். அனதர் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 நன்றி, வணக்கம்.